இந்த செஷனில் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் alcohols are converted into aldehyde and ketone. To use it as oxidizing agent. DMSO dimethyl sulfoxide. Alcohols are converted into aldehyde or ketone used as the oxidizing agent. DMSO reactant alcohol CH3 carbon bond CH3 CHOH ஓகேங்களா. react with DMSO dimethyl sulfoxide CH3 1 methyl CH3 another methyl bond sulfur double bond O CH3 bond S double bond O bond CH3 இதுதான் DMSO dimethyl sulfoxide. So another one reactant Cl bond C double bond O bond C double bond O bond Cl oxacyl chloride. So oxacyl chloride reactant நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். COOH bond COOH இவங்களுக்கு பேர் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ அந்த ஆக்சாலிக் ஆசிடில் OH எடுத்துட்டு Cl சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க. அந்த ரியாக்டன்ட் தான் ஆக்சசைல் குளோரைட். ஓகேங்களா. ஸோ ஆல்கஹால் ரியாக்டன்ட் react with oxidizing agent DMSO and another one reactant oxacyl chloride in the presence triethyl amine. ஓகேங்களா. ரியாக்ஷன் எப்படி நடந்திருப்பாங்க, ரியாக்டன்ட்டோட நேமு பாருங்கள். செகண்ட் கார்பனில் OH இருக்காங்க. நீங்கள் பேக்கில் கவுண்ட் பண்ணாலும் சரி, ஃபார்வேர்டில் கவுண்ட் பண்ணாலும் சரி. 1 இவங்க 2 இவங்க 3 கார்பன் இருந்தாங்கன்னா ரூட் வேடு புறப் இன்பிட்வீன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் புறப்பேன். செகண்ட் கார்பனில் OH இருக்காங்க. அப்போ புறப்பேன் 2 ஆல். நான் ஆல்கஹால் ஃபங்க்ஷனலுக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம் ஹைட்ராக்சி, சஃபிக்ஸ் நேமு ஆல். ஓகேங்களா. புறப்பேன் 2 ஆல். ஸோ ஆல்கஹால் ரியாக்ட் வித் DMSO அண்டு ஆக்சலைல் குளோரைட். ப்ராடக்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா பாருங்கள், 1 ஹைட்ரஜன் 1 Cl 2 ரியாக்டன்ட் கம்பைன் ஆகிட்டு HCl ஃபார்ம் ஆகுறாங்க. அனதர் 1 H அனதர் 1 Cl சேர்ந்து அனதர் HCl எலிமினேட் ஆகுறாங்க. அப்போது 2 HCl எலிமினேட் ஆகுறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த சல்பர் பார்ட்டில் இருக்கிற இந்த ஆக்சிஜனும் இந்த C டபுள் பாண்ட் O இந்த பார்ட்டில் இருக்கிற COO சேர்ந்து CO2 எலிமினேட் ஆகுறாங்க. அடுத்த பார்ட்டு இங்கே இருக்கிற இந்த CO மட்டும் கார்பன் மோனோ ஆக்சைடாக எலிமினேட் ஆகுறாங்க. DMSOவில் சல்பருக்கு மேலே இருந்த ஆக்சிஜன் எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ CH3S மட்டும் இருக்காங்க. அப்போ CH3 இன்ட்டு 2 S டைமெத்தில் சல்பைடு. ஓகேங்களா. இப்போ ஃபைனல் ரியாக்டன்ட் தான் ஆல்கஹால் ஆல்டிகைடாக கீட்டோனாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. CH3 பாண்டு CH பாண்டு CH3 CHல OH ஜாயிண்ட் ஆகிருந்தாங்க. இப்போ ஹைட்ரஜன் எலிமினேட்டட், இந்த ஹைட்ரஜன் எலிமினேட்டட், இந்த பாண்டு பாருங்கள், ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இன்பிட்வீன் ஒரு பாண்டு இருப்பாங்க, அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆனாங்கன்னா
CH3 C டபுள் பாண்டு O பாண்டு CH3ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஆல்கஹால் இங்கே கீட்டோன் C டபுள் பாண்ட் ஓடுறது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஸோ செகண்ட் கார்பன் இருக்காங்க 1 2 3. இந்த கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பெரிபிக்ஸ் நேமு கார்பாக்சி, சபிக்ஸ் நேம் வந்து ஓன் அப்படின்னு சொல்லணும். அப்போ மீத்து ஈத்து புரப், இன்பிட்வீல் எல்லாமே சிங்கிள் பாண்ட், அப்போ புரப்பேன். செகண்ட் கார்பனில் கீட்டோன், அவங்களுக்கு உண்டான சபிக்ஸ் நேமு ஓன், அப்போ 2 ஓன். புரப்பேன் 2 ஓன் ஆர் புரப்பனோன் அப்படின்னு சொன்னாலும் இந்த காம்பவுண்டோட நேமு கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் in the presence or used in the oxidizing agent is dimethyl sulfoxide. This reaction is called Swern oxidation.